தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ வைரலாக போயிட்டுருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிவி ஆகட்டும், இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும், இங்கே பார்த்தா வர்ற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் கார் முன்புறம் இருசக்கர வாகன ஓட்டி முட்டி கீழே விழுந்து வாக்குவாதம், அவரை அடித்தார்கள் அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. நான் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளாகவும் பேசலை, எந்த கட்சி சார்ந்தும் நான் பேசலை, ஒரு பொதுவான ஒரு பேச்சாளராக நான் பேசுகிறேன். ஏங்க, ஒரு கட்சி தலைவரின் கார் வருதுன்னா, ரோட்டில் வருதுன்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நிற்போம், அந்த கார் பாஸ் ஆகி போயிட்டுன்னு. ஆனால் இந்த வீடியோவில் நான் பார்த்தபோது அந்த ஸ்கூட்டியில் வர ஆள் திரும்பி பார்க்குறாரு, அந்த கார் வருது. யார் கார்? தலைவர் திருமாவளவன் அவர்களின் கார் பாஸ் ஆகிறது பார்க்குறாரு. பார்த்துட்டே அவர் வராரு, ரோட்டுக்கு வராரு. சரி, ரைட் வந்துட்டார், ஓகே. கடந்து செல்லாமல் திடீர்னு அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்குறாரு. ஓகே, ரைட், ஸ்பீடு பிரேக் இருக்குது, அதனால் மெதுவாக போகிறாரு. அந்த ஸ்பீடு பிரேக்கை தாண்டினோடனே இவர் போகாமல் அங்கே நிற்பாட்டுறாரு. என்ன காரணம்? கொஞ்ச நாச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூளையற்ற செயல்னு நான் சொல்கிறேன். சரி, இவருடைய கார் வந்தனால குறுக்கால வர்றீங்க, ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, ரைட்டு. வேறு ஏதாச்சும் கட்சி தலைவருடைய காரை இந்த மாதிரி மறித்து நிப்பாட்ட முடியுமா? அந்த கட்சிக்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? தலைவர் எழுச்சி தமிழரின் காருன்றனால தானே அவர் ஒன்றும் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டார், அவர் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு எண்ணி நீங்கள் வரீங்களா? இது என்ன சிந்தனை? அதே போல் எங்கள் தலைவர் கட்சி சார்ந்தவங்களாம் அவரை தாக்குறாங்க, மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள என்ன கொஞ்சுவாங்களா? அவனோட கட்சி ஒரு சில கட்சியில் பவுன்சர்களை வச்சு தூக்கி வீசுகிறானுங்களே, அந்த மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்ப்பா குறுக்கால வர்ற, இது தலைவர் திருமாவளவன் கார்ப்பா, கொடி பறக்குது பார்க்குறியா, எதுக்கு நிப்பாட்டுன்னு கேட்கல. அவன் என்ன சொல்லிக்கணும், நான் சாரிங்கண்ணா, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகலாம்ல. இவ்வளோ ஆர்கியூமெண்ட் எதுக்கு? இத்தனை பிரச்சனைகளை உண்டாக்குறதப்பெல்லாம் பார்த்தா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே போல் பாலிமர் டிவி எப்படா கண்டென்ட் கிடைக்குன்னு தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கானுங்க, சனாதன சங்கி. வேறு கண்டென்ட்டே கிடைக்கலையா இந்த பாலிமர் டிவிக்கு? நான் கேட்குறேன். உடனே எடுத்து மேட்ரு பண்ணுறது. ஏன்டா, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு சமத்துவ தலைவர். அவர் ஏதாச்சும் அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ, சின்ன சின்ன வீடியோ தான் உங்களால் எடுத்து போட முடியும். அதனால் என்ன ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்லை. சரியா? நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க, எந்த கட்சிக்கு வேலை செய்கிறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த பாலிமர் டிவி மேலே வன்மையாக கண்டிக்கிறேன். இது தொடர்ச்சியாக இப்போ மட்டுமல்ல, தொடர்ச்சியாகவே தலைவர் எழுச்சி தமிழரை தரம் தாழ்ந்து போடுறதும், நியூஸ் வீடியோலாம் இதெல்லாம் பண்ணுறது பாலிமருடைய வேலை. நீ ஒரு சங்கி பையன்ற எங்களுக்கு தெரியும், சரியா? இதோட நிப்பாட்டிக்க. இன்னொரு விஷயம், தயவுசெய்து இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர்களுக்கெல்லாம் தகுந்த பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பு என்பது எதுக்கு? அந்த தலைவர்களை பாதுகாப்புத்தான். இந்த இடத்துல கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காரை விட்டு வெளியே வந்திருந்தா என்னவா நடந்திருக்கலாம், சரிங்களா? அதனால தான் அவர் காருக்குள்ளே இருந்தார், புரியுதுங்களா? அவர் கூட வீடியோ வெளியிட்டார், என்ன நடந்ததுன்னா சொன்னார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆகையால் தலைவர்களுக்கு தக்க பாதுகாப்பு வேணும். நேற்றெல்லாம் கட்சி ஆரம்பித்தவனுக்கெல்லாம் பயங்கரமான பாதுகாப்பு, யாரையும் தவறலாதான் சொல்லலை, நேரடி பாதுகாப்பு பிஜேபியிலேருந்து. அந்த அளவுக்குலாம் வேணாம். எங்கள் தலைவர், அவருடைய ஒரு கட்சியினுடைய தலைவர், லட்ச விடுதலை சிறுத்தைகளின் பாதுகாவலர், ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.